பிக் பாஸ் பார்க்காம இப்பெல்லாம் தூக்கவே வரமாட்டுது அப்படின்னு தாங்க பார்க்குற எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வில் ஒரு அங்கமாகவே பதிந்துருச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக அது மிகையே ஆகாது. இப்படிப்பட்ட பிக் பாஸ் நிகழ்ச்சியில் நம்மளுடைய ஸ்நேகனை பற்றி ஏகப்பட்ட கிசுகிசுப்புகள் வெளிவந்துக்கிட்டே இருக்கு. ஸ்நேகனை பற்றி நமக்கு தெரியாத இதுக்கு முன்னாடி நடந்த பல விஷயங்கள் தற்போது சமூக வலைதளத்தில் ரொம்பவே சாதனமாக உலா வந்துட்டு இருக்கு. ஸ்நேகன் வந்துட்டு டைனமிக் திருமணத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு தமிழ்நாட்டில். இந்த திருமணத்தை பற்றியே ஸ்நேகனை ஏகப்பட்ட பேர் வந்துட்டு சமூக வலைதளத்தில் கழுவி ஊத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. தற்போது பிக் பாஸ்லயும் வந்துட்டு ஸ்நேகன் செஞ்சுட்டு இருக்க விஷயங்கள் எதுவுமே சரியே இல்லைங்க. அந்த ஓவியா பொண்ணை தான் கரை வச்சு வந்துட்டு பேசிட்டு இருக்காருன்னா பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, எப்போ யாருக்கிட்ட எந்த ஒரு குறை சொன்னாலும் அது முதல்ல ஓவியாவை பற்றி தான் சொல்கிறாங்க. மேலும் நேற்று வந்துட்டு எலிமினேஷன் சுற்று நடந்துச்சு. அந்த எலிமினேஷன்லையும் இவர் வந்துட்டு ஓவியாவை தான் வந்துட்டு நாமினேட் பண்ணியிருக்காரு. ஓவியாவை எப்படியாவது வெளியேற்றாமல் விடமாட்டான் அப்படின்றதுல இவர் வந்துட்டு கண்ணும் கருத்தமாக சுற்றிட்டு இருக்காருங்க. எப்பயாவது 3 பேர்கிட்ட தனியாக பேச சான்ஸ் கிடைச்சா போதும், அந்த கேப்பில் ஓவியாவை பற்றி மட்டும்தான் பேசுகிறாரு. ஓவியா கண்டிப்பாக இங்கே இருக்கவே கூடாது, அவளை வெளியேற்றாம விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க பண்ணிட்டு இருக்காரு. ஓவியாவை சமையல் டீமுக்கு ஹெட்டா போடணும், அப்பதான் வந்துட்டு மற்றவங்களை குத்தம் சொல்ற ஓவியாவுக்கு எப்படி வேலை செய்யணும் அப்படின்றது தெரியும். ஓவியா வேலையே செய்யதில்லை, ஓவியா உள்ள இருக்கிறதே வேஸ்ட், ஓவியா கேரக்டர் சரி கிடையாது, ஓவியா சரியில்லை, எது பேசினாலும் எதிர்த்து பேசுறாங்க, யார் என்ன சொன்னாலும் வந்துட்டு அதுக்கு எதிர்ப்பு சொல்லிட்டே இருக்காங்க. இப்படின்னு ஓவியா மேல அடுக்கடுக்கா பல குற்றச்சாட்டுக்களை பிக் பாஸ் கேமரா முன்னாடியும் சொல்லியிருக்காரு நம்மளுடைய ஸ்நேகன். ஓவியாவை எப்படியாவது வெளியேற்றாம விடவே மாட்டேன் அப்படின்னு கங்கணம் கட்டி அலைஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க.